பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமம் 23வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நம்மளுடைய பாளையம் சுத்தமாக இருக்கும் பொழுதுதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளை விட்டு போக மாட்டார். கர்த்தர் யாரோடு இருப்பார்? இன்றைக்கு எல்லாரும் சொல்லலாம், எல்லா ஊழியக்காரங்களும் சொல்லலாம், உங்களை பார்த்து கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறார் என்றார். ஆனால் வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, கர்த்தர் யாரோடு இருப்பார். ஆமென். பாளையம் என்றாலே ஆமென் நம்மளுடைய வாழ்க்கையை குறிக்கிறது, நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது, நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது. ஆமென். நம்மளுடைய ஊழியத்தை குறிக்கிறது. அப்போ நம்மளுடைய பாளையத்தில், நம்முடைய குடும்பத்தில் அவர் உலாவ வேண்டும் என்றால் ஆமென் நம்மிடம் இருக்கிறதான கழிவுகளை, நம்மிடம் இருக்கிறதான தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறதான அசுசியான காரியங்களை நம்மை விட்டு தூக்கி எறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சத்துருக்களை தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுப்பார். சத்துருக்களை தேவன் நமக்கு முன்பாக அவன் முறியடிப்பார். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் என்பதே நிச்சயம் இல்லவே இல்லை. ஏன் சில வேளையில நம்மளுடைய வாழ்க்கையில சில தோல்விகளை சந்திக்கிறோம் என்றால், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சில காரியங்கள் நாம் துணிந்து செய்யும் பொழுது நமக்குள்ளே இருக்கிறதான சில அசுசியான காரியங்கள் நிமித்தமாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை விட்டு விலகுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை விட்டு விலகுகிறார். இன்றைக்கும் நம்மளுடைய பாளையம் சுத்தமாக இருக்கும் பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் நம் நடுவிலே, நமக்குள்ளே அவர் உலாவுவார். அப்போ அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். ஆனால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? நமக்கு ஆமீன் தோல்வியை கொண்டு வருகிறவன் யார்? நமக்கு பயத்தை கொண்டு வருகிறவன் யார்? நிச்சயம் நிச்சயம் நான் சொல்லுகிறேன், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அசுசியான காரியங்களை தூக்கி எறிவோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, இச்சையான காரியங்களை தூக்கி எறிவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பார். இல்லை என்றால் அவர் நம்மோடு ஒருபோதும் இருக்க முடியவே முடியாது. ஏனென்றால் அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் உண்மையுள்ள தேவன், அவர் வாக்கு மாறாதவர், வார்த்தையின் உண்மை உள்ளவர். அவர் சொன்னால் சொன்னது தாங்க. இன்றைக்கும் நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து நம்மை சரிப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.